ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஃபாரினில் இருக்கிற கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸில் வந்து காமனாக ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி நிறையா சாரீஸ்க்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ளவுஸில் வந்து நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நெட்டு வச்சு நாங்கள் ஆரி பண்ணியிருக்கோம். அது எப்படி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல் ப்ளவுஸில் வந்து அவங்க ஹை நெக் கேட்டிருந்தாங்க. ஹை நெக்கில் இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நெட்டு அதிலே ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்பேஸாக கேட்டிருந்தாங்க. இது என்னென்னா, நம்ம ஒரே ப்ளவுஸில் வந்து நம்ம நெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு தான் நம்ம மார்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைனில் வந்து நல்ல கெட்டியான ஒரு கோல்டு ஒர்க்கு நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி செயின் ஸ்டிச்சஸ்ஸு, ஒயிட் ஸ்டோன்ஸு அண்ட் சுகர் பீட்ஸு, அப்புறம் டியூப் பீட்ஸு இதெல்லாம் வச்சு கொடுத்து ஹைலைட் பண்ணி நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு போல் நம்ம நல்லா கெட்டியாக போட்டிருக்கோம். இது நான் க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறேன். ஏன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எது மாதிரி கெட்டியான ஒர்க் போடுறதுக்கு எப்படி நம்ம என்லார்ஜ் பண்ணி கொண்டுட்டு போகலாங்கிறதுக்காண்டி நம்ம காட்டுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி அவுட்லைனில் கோல்டு கலர் பார்டர் வச்ச மாதிரி ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன்ஸ் வச்சுட்டு ஸ்கொயர் வச்சுட்டு திரும்ப அதில் வந்து சுகர் பீட்ஸ் அரும்பரும்பாக கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, உள்ளே இருக்கிற ஆக்சுவலி நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சு தான் நம்ம தச்சுட்டு அப்புறம் இந்த துணி பூராமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே கூட நம்ம பூராமே அந்த ஜாஸ்பின் பட்டு துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் நெட்டுமே பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக அதே புட்டா தான் வச்சுருக்கு. நெக் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்கோம். ஹை நெக்குங்கும் போது ஹை நெக்கு வந்து நம்ம சின்ன நெக்காக தான் கொடுத்துருக்கோம். ஐ மீன் சின்ன நெக்குனா அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அண்ட் அதை என்ன புட்டா வச்சுருக்கோமோ அந்த புட்டா தான். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இந்த பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக வந்துருச்சு. இப்போ இது மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு அவசரமாக நம்ம போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இது மாதிரி காமன் கலராக வச்சுக்கிட்டோம் அப்படின்றோம்னா நம்ம நிறையா சாரிக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ள ஸ்லீவ் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இதுதான் ஸ்லீவு நம்ம ஸ்லீவ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஸ்லீவோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் கம்மியில் மட்டும் போட்டிருக்கோம். சும்மா ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் போட்டிருக்கோம். அண்ட் அபவ் வந்து நெக்கோட ஆமோட ஷேப்புக்கு நம்ம கொடுத்து அந்த ஏரியா பூரா நம்ம கிராண்டாக திக்காக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எப்படி நெக்கில் பண்ணோமோ அதே போல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு நெட்டு வச்சுட்டு அந்த இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம லைனாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். லைனாக பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது அரும்பரும்பாக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் இல்லாமல் நம்ம இந்த ஏரியா மட்டும் நெட்டு போர்ஷன் மட்டும் நம்ம லைனிங் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால மேலே அந்த புட்டாவாக வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், புட்டாவாக வச்சு கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ஸ்லீவ் வந்து இது மாதிரி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அதே தான் இன்னொரு ஸ்லீவ், அடுத்த ஸ்லீவ் இது மாதிரி தான் போட்டிருக்கு. அண்ட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி போட்டிருக்கோன்னா இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான், அந்த ரைட் சைடில் மட்டும் நம்ம அந்த கெட்டியான ஒர்க்கு வர்ற மாதிரி போட்டிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் தெரியும். நீங்கள் என்ன கலர் சாரீ, பிளெயின்னாலும் சரி ஜரினாலும் சரி, என்ன மாதிரி சாரீ நீங்கள் வியர் பண்ணிங்கனாலும் இது நல்லா மேட்சிங்காக நல்லா சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆல் ஓவர் த ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்லீவ் ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கோம். இது நம்ம தச்சே வச்சுட்டோம். ஏன்னா நம்ம கைட்டை வந்து மெல்லிசாக அதை ஹெம் பண்ணி தான் நம்ம ஹேங்கிங்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு நல்லா அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டுக்கு கிராண்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து நம்ம எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் போடலாம். சின்ன குழந்தைங்க, வயசு பிள்ளைங்க, வெட்டிங்க்கு அண்டு ப்ரைடல் மேட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு போடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது மாதிரி ஐடியாஸ் தேவைப்படுதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.